வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரிசி விற்பனை தொடர்பான சில்லறை விலை மற்றும் மொத்த விற்பனை விலை குறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் உள்ள பாரிய அரசியல் சூழ்ச்சியை சட்டத்தினூடாக தோற்கடிப்போம் என தெரிவித்துள்ள வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க. மின் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் ஆகியோருக்கு அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை. தொடர்வது விரிவான செய்திகள். அரிசி விற்பனை தொடர்பான சில்லறை விலை மற்றும் மொத்த விற்பனை விலை குறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய உள்நாட்டு நாட்டு அரிசி கிலோ ஒன்றுக்காக நிலவி ரூ. 220 என்ற அதிகபட்ச சில்லறை விலை ரூ. 230 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை ரூ. 220 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச சில்லறை விலைகளாக உள்ளூர் சம்பா அரிசி கிலோ ஒன்று ரூ. 240 இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசி கிலோ ஒன்று ரூ. 230 உள்ளூர் கேரி சம்பா அரிசி ஒன்று கிலோ ஒன்று ரூ. 260 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூர் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை ரூ. 220 இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை ரூ. 210 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை ரூ. 215 உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை ரூ. 225 வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை ரூ. கேரி சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை ரூ. நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி உள்ளதோடு அதை சட்டத்தின் ஊடாக தோற்கடிப்போம் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்த அவர் தேர்தலில் படுதோல்வியடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக சூழ்ச்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் அரிசி உற்பத்தியாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதோ அல்லது அவர்களின் தொழில்துறையை கேள்விக்குள்ளாக்குவதோ நமது நோக்கமல்ல. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை அரிசியாக்குவதற்கான புதிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாஃபியாவுகளுக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்றார். இதேவேளை இந்தியாவின் தூத்துக்குடியிலிருந்து தனியார் துறையினரால் இறக்குமதியான 10,000 மெட்ரிக் டன் அரிசி நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த நிலையில் அரசாங்கம் முதல் கட்டமாக கொள்வனவு செய்யவுள்ள 5,200 மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு இரண்டாம் கட்டமாக மேலும் 20,800 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு அரிசி இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முதலில் நாட்டரிசியை எவ்வாறு இறக்குமதி செய்யப்பட உள்ளதோடு அதனைத் தொடர்ந்தே தேவைப்படும் போது ஏனைய அரிசிகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை 63 நீட்டிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது தொடர்பில் சட்டம் அதிபருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் தற்போது 62 வயதாகும் வைத்தியர் ஒருவரின் ஓய்வு வயது மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படும் என்றார். இதேவேளை மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களை ஏமாற்றாமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் நீர்மின் உற்பத்தியினூடாக 65% மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்து பாரிய லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்று கேள்வி எழுப்பிய அவர் அக்டோபரில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. தேர்தல் மேடைகளில் 30% மின் கட்டணம் குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்த போதும் அவ்வாறு 30% மின் கட்டணத்தை குறைப்பதற்கு 3 ஆண்டுகள் செல்லும் என்று வசந்த சமரசிங்க குறிப்பிடுகின்றார். உண்மையில் மின் கட்டண திருத்தம் குறித்த தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் வசந்த சமரசிங்கவுக்கு இல்லை என்பதை கூட அவர் அறியாமல் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார்.
இந்தியாவிலிருந்து அரிசியினை இறக்குமதி செய்வதன் மூலம் தேவையற்ற லாபம் ஈட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித இதனை கூறியுள்ளார். இது தொடர்பாக தெரிவித்துள்ள ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ ஸ்வர்ண நாடு 1 கிலோவுக்கு 110 ரூபாவுக்கு கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து இறக்கப்பட்ட ஸ்வர்ண நாடு 1 கிலோ 220 ரூபாவுக்கு சில்லறை சந்தையில் எப்படி விற்கிறார்கள் என்பதை அரசாங்கம் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றார். இந்த நிலையில் இதன் மூலம் 70,000 மெட்ரிக் டன்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தால் 770 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கையின் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க ஊழலில் ஈடுபட்டார்கள் என்று தெரிவித்தே அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில், ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கின்றது. குறிப்பிடத்தக்க ஊழல் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்று 14 பேர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அமெரிக்கா இது தொடர்பான பட்டியலில் இணைத்துக் கொண்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வெளிநாட்டு செயல்பாடுகள் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஒதுக்கீடு சட்டத்தின் பிரிவு 7031C படி இவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றிய வேளை ஸ்ரீலங்கா ஏர்பஸினை அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதை உறுதி செய்வதற்காக லஞ்சம் பெற்றதை சுட்டிக்காட்டி அவர் ஊழலில் ஈடுபட்டார் என்று அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்து அவரை குறித்த பட்டியலில் இணைத்துள்ளது. இந்த செயற்பாட்டுக்கு அவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராகவும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது உதயங்க வீரதுங்க ஊழல் நடவடிக்கையை திட்டமிட்டு முன்னெடுத்து அதனால் நன்மை அடைந்ததாக தெரிவித்து உதயங்க வீரதுங்கவையும் அமெரிக்கா குறித்த பயண தடை பட்டியலில் இணைத்துள்ளதோடு அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் விளம்பரம் செய்த போதிலும் அவ்வாறான கூற்றுக்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாகனங்கள் இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்ற அதேவேளை அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கடந்த அமைச்சரவை மாநாட்டிற்கு முன்னதாக ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை அறிவித்தார். அதற்கமைவாக சில கட்டுப்பாடுகளின் கீழ் வாகன இறக்குமதியை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் வாகன இறக்குமதி தொடர்பான முடிவுகளை நாங்கள் கவனமாக அணுகுகின்றோம். நமது இருப்பு மற்றும் நமது பொருளாதாரத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.